ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஷ் ஸ்குவாட் ரன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். யார் விளையாடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஆட்டோ மேட்ச் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிவைஸில் ஆடிட்டுருக்கோம். செட்டிங்ஸும் நமக்கு ஒழுங்காக செட் ஆகலாம் நண்பர்களே. கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெல்லியக்கா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்திருப்பாங்க. யாருன்னு தெரில, நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மேட்ச் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா நம்ம WSP வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நண்பர்களே. கிளம்பி இனிமிகளே வேட்டையாடலான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எல்லோரும் அந்த வெறியில் தான் இருக்காங்க. இனிமே போட்டு தரணும் அந்த வெறியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை வந்து நம்ம நண்பர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டோம். இப்போ லாங்கில் ஒரு இனிமி இருக்கிறத பார்த்துட்டோம். நானும் கெல்லியாக இருக்கோம். மாற்றி யார் டவுன் பண்ணோன்னு பார்த்தா அவங்களும் நம்ம முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. அப்புறம் கில்லியக்காக நம்மளாம் ரிவே பண்ணுவாங்க. ரிவே பண்ணிவிட்டு அவங்க கில்லை எடுத்து விடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம மெடிக்கிட் போட்டுறோம். நமக்கு சேஃப்டி முக்கியம்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லியக்காக அங்கே ஓடி போக தொடங்கியாச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா சரி பின்னாடி போகணுன்னு பார்த்தா இனிமே யாரும் அந்த டைம் வரலாம் நண்பர்களே. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டீம்மேட்டை கிடந்து அடின்னு அடியாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இனிமே போட்டோன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இனிமே தான் நண்பர்களே. அதையாவது நம்ம போட்டு தரணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு செட்டிங்ஸு புதுசாக கையும் வராது காலம் வராது என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இனிமே பார்த்து அடியான்னு பார்த்தா நம்மளோட டீம்மேட்டே முடிச்சு விட்றான்னு நண்பர்களே. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ரவுண்டு வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்ஃபிஷர் கன்று க்ளோவால் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கெல்லியக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்மெட் வந்து வாங்கி தருவாங்க. அதையும் வாங்கி போட்டுட்டு இனிமேல் அடிலான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் நண்பர்களே. நம்மளோட ஆப்பனண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சாக விளாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் நல்ல காலமாக கிங்ஃபிஷர் கன்று பார்த்தீங்கன்னா வாங்கணும். இப்போ கெல்லியக்காக டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ணி விட்ருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க. நம்ம டீமில் ரிவைவ் ஆயிடுவாங்க கெல்லியக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் ஒருத்தர் டவுன் பண்ணி விட்ருக்காங்க, யாருன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரேஞ்ச் கன்று தான் வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அவங்க ஏறி வர்றது மாதிரியும் இருக்காது. ஆனால் அங்கேருந்து அடிச்சு நம்ம டேமேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக சோனு ஸ்ரிங்க் ஆகும்போது தான் அந்த இனிமையெல்லாம் ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் பண்ணாங்க, அதை முடிச்சு விட்டாங்க. நம்ம கெல்லியக்காவும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குதிச்சு ஓடாரு. அவரை பார்த்து அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் போட்டாச்சு. இன்னொருத்தரை போடலான்னு அவர் ஹைடாக இருக்கார். அவர் டெசர்ட் ஈகிளும் கையில் வச்சுருக்காரு. நமக்கு லைட்டாக டேமேஜ் பட்டாலும் பாதி ஹெல்த்து போயிடும். நம்மகிட்ட இருந்த ஒரு மெடிக்கிட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம தான் கீழே போய் ஆகணும். சோன் வேறு அவருக்கு தான் இருக்குது. இவர் அடித்தா நம்ம வந்து ரவுண்ட் வின் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டெசர்ட் ஈகிள் வச்சு கரெக்டாக அடித்து நம்ம டேமேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. சோனும் வருது. அடியான்னு பார்த்தா நம்மளை போட்டாங்க நண்பர்களே. ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம லூஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சினாக்கில் இப்போ நம்ம பிடிச்ச வீட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் நண்பர்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆப்போனண்ட்டில் எல்லாருமே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு முடிஞ்சாலும் அடிச்சுட்டே இருக்கோம். நம்ம கில்லியக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டவுன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் லைட்டாக தலையை காட்டினா முடிச்சு விட்டுருலாம். பார்த்தீங்கன்னா என்ன ரிவே பண்ணிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் டவுன் பண்ணியாச்சு. இனி வெயிட் பண்ண விடாதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரஷ் பண்ண தொடங்கிட்டோம். அதே மாதிரி நாமளும் பின்னாடி நம்ம டீம்மேட் எல்லோரும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. யாரும் வரல, கெல்லியக்கா மட்டும் வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எனிமி பார்த்துட்டோம். ஒருத்தர் தான் பார்த்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நட்டை வந்துட்டு இருப்பார். அவருக்கும் தலையிலே வச்சு லைட்டாக அடிச்சு விட்டுட்டோம் நண்பர்களே. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம் நண்பர்களே. ஃபோர்த் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமேட் வாங்கிட்டு மில்லில் மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒரு எனிமி பார்த்து டேமேஜ் கொடுத்தா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடோட போய் அடிக்கலான்னு பார்த்தா எல்லோரும் ஓடிட்டே இருக்கோம். 3 பேரும் ஓடிட்டே இருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம டீம்மேட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கெல்லியக்கா பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க, முடிச்சு விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல நிறைய எனிமி இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு லைட்டை கவனிக்காமல் நமக்கு க்ளோவால் போடவும் கை வராது. பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எனிமி தான், நம்ம கெல்லியக்கா மட்டும்தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரியான் வந்து டவுன் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டார். நம்ம கெல்லியக்கா வந்து கையில் AWM வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணிவிட்டு கடைசி ஒரே ஒரு எனிமி தான் அடித்தா நம்ம அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எனிமி வந்து அவரோட டீம்மேட்டே ரிவே பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 vs 2 சிச்சுவேஷனில் இருக்கும். இவங்க 2 பேரும் அடிச்சிருவாங்களா என்ன அப்படிங்கிறது அந்த மேட்ச்சு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கோம். அடிச்சிருவாங்களா என்னென்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கெல்லியக்கா ஒருத்தனை டவுன் பண்ணி விட்டாங்க. நம்மளோட இன்னொரு டீம்மேட் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்க இன்னொரு பிளேயரையும் அடித்து டவுன் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வின் பண்ணிட்டோம் நண்பர்களே. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரேஞ்சில் ஆடலான்னு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். நம்ம 2 பேரும் வந்திருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனிமியை பார்த்துட்டு அடிக்கலான்னு பார்க்கும்போது நமக்கும் அடிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா கெல்லியக்கா க்ளோவால் போட்டுட்டு ஓடிட்டாங்க. நம்ம க்ளோவால் போடலான்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டு எல்லாம் பண்ணி செட்டிங்ஸ் வராதனால அப்படியே நம்மளை பட்டுக்கு போட்டாங்க. அப்படியே பேக்கில் சோனாக வந்துட்டு இருக்கோம். நம்மளை யாரும் ரிவைவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணர்ந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிவ் அப் கொடுத்துட்டு சரி நம்ம டீம்மேட்லாம் என்ன பண்ணான்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா
இல்லாமல் பண்ணுவார். அவரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படியா நம்ம அடிச்சு ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எமௌண்ட் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். எமௌண்ட் போட்டு விளையாடிட்டு கரெக்டாக அடுத்த எனிமிலாம் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டோம் நண்பர்களே. நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்திருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா கிரனேடு, ஃப்ளாஷ் பேங்க் என்னெல்லாமோ தூக்கி போடுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று கூப்பிட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணோம். எல்லாம் சுற்றி போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அலைவாக இருக்கார். கெல்லியக்கா அட்டாச்மெண்ட் போட்டு ரிவே பண்ணோம். கரெக்டாக அவங்க எழும்பி வரவும் அடித்து முடிச்சு விட்டாங்க. நம்ம டீம்மேட் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் நண்பர்களே. அவரால் ஜெயிச்சு தர முடியுமான்னு பார்ப்போம். கஷ்டம் தான். 1-4 சிச்சுவேஷனில் இருக்கார். பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் வச்சுருக்காரு. அவங்க வந்து சுற்றி வந்து அடிச்சிடுவாங்க. இவர் சோன்லேயும் டேமேஜ் வாங்கிட்டார். எல்லாமும் பண்ணி பார்த்தாரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம தப்பம் சொல்ல விட நண்பர்களே. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வின் பண்ணி ஆகணும். மஸ்ட் வின் ரவுண்டு. இந்த ரவுண்டு வின் பண்ணால் தான் நமக்கு பூயா, இல்லைன்னா போயா அப்படின்னு விரட்டி விட்ருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்டு சீரியஸாக விளையாடணும். நம்ம பார்த்தீங்கன்னா கன் எல்லாம் செட் பண்ணி வாங்கிட்டு அடுத்து களத்தில் சந்திப்போம் நண்பர்களே. கன் எல்லாம் வாங்கின அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எனிமிலாம் வர தொடங்கிட்டாங்க. நாமளும் பார்த்துட்டோம். கரெக்டாக ஏறி வரும்போது ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா போட்டு டவுன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையாக கில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கில் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க ஆப்பனண்ட்டு. நம்ம டீம்மேட் இன்னொருத்தர் யாரையும் முடிச்சு விட்ருக்காங்க. இவங்க வந்து 2 பேர் தான் நம்ம கில் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக ஓடிட்டே இருக்கோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு இன்னொரு இனிமையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. அது இன்னும் ஒரே ஒருத்தர் தான். நாம் வந்து யூஏவி போட்டு கண்டுபிடிச்சிரும் இனிமே அங்கே இருக்கிறத. ஏன்னா யூஏவினா இருந்தால் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. தேவைப்படும், ஹெல்ப் பண்ணணும். டீம்மேட் எல்லோரையும் ஹெல்ப் பண்ணணும். இது மாதிரி மேலே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது மாதிரி ஏவிஜி வச்சு அடித்து ஹெட்ஷாட் போட்டுடலான்னு பார்த்தா க்ளோவில் போட்டு எஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் நாம் விடுவோமா, நம்ம ஃப்ரீஸ் பேங்க் எல்லாமே தூக்கி போட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் குறவாக தான் போகும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஒரு கிரனேடை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அதை அடிச்சே ஆகணும். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிடுவாங்க நண்பர்களே. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நம்ம பூயா அடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு லூஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லவே எப்படியோ ஜெயிச்சோம் நண்பர்களே. நம்ம டீம்மேட் இவரை பார்த்தீங்கன்னா பாராட்டி ஆகணும். இவர் தான் நிறைய கில் அடிச்சிருக்காரு. 6 கில் அடித்து அவங்க நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயிக்கில் 37 ஸ்டார்ஸ் இருக்கும் நண்பர்களே. நாளைக்கு நீ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை கைஸ், டாடா.